பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் பயம் அதிகம். பொருளை அடிக்கும்போது அவங்கள பார்க்கணுமே, கைகாலெல்லாம் நடுங்கும். நீங்கள் வாட்டுக்கு நான் கேஸ் இருக்கணும்னு அவரை குறுகுறுன்னு பார்த்து சிரிச்சிட்டீங்க. வெளில போகும்போது அடி வாங்குறது நான் போய் காலில் விடணும். இப்போ அவர்கிட்ட ஏதாவது சொன்னால் அப்படியே கமுக்கமாக மெயின்டைன் பண்ண வேணாமா இல்லையா? ஓகே. அடுத்தபடியாக வந்து ஒரு பன்முக திறமையாளர் அவர் தான் இந்த மேடையில் பேச போகிறாரு. இவரை காமெடியனாக ஸ்க்ரீனில் பார்த்தா காமெடியனாக இருப்பார். காமெடியன் கேரக்டர் கொடுத்தா அப்படியே சூப்பர் பவர் காமெடியெல்லாம் இருப்பார். வில்லனாக கொடுத்தா அப்படியே இவர் உண்மையிலே பெரிய வில்லன்பா அப்படின்னு இருப்பார். நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்ட் அந்த ரோல் கொடுத்தா அந்த ரோலுக்கு இருக்க போகிறார். இப்படி கிடைக்கக்கூடிய ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட். பட் ஒரு ஹேண்ட்ஸ் டு வெல்கம் மிஸ்டர் சென் ராயன் அவர்கள். எனக்கு எதுக்குங்க இவ்வளோ பில்டப்பு? ஏங்க தலைவரே, சூப்பர் தலைவரே. நம்ம எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சென் ராயன். இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ரோல் எனக்கு கொடுத்துருக்காரு டைரக்டர் சார். அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பிறகு ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். பிறகு கேமராமேன் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். எடிட்டர் சாருக்கு ஒரு தேங்க்ஸ். பிறகு எல்லா டெக்னீஷியன்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு, பத்திரிக்கை, தொலைக்காட்சி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இந்த படம் வந்து ஒரு எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து ஒரு புது திரைக்கதை, ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு டைரக்டர் சார். எல்லாருக்கும் பிடிக்கும். மெட்ரோ ட்ரெயினில் போகும்போது ஒரு சுகம் இருக்கும் இல்லைங்களா, ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த படத்தை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த படம் வந்து மிக சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு இவரோட ட்ரெய்லருக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இவருக்கு ஃபேன் ஃபாலோயிங் பொண்ணுங்க சைடில் அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதெல்லாம் கூட எனக்கு பெரிய உறுத்தலாம் இல்லை. நடுவில் நிக்கி கல்ராணின்னு ஒரு ஹீரோயின் இருக்காங்க. அங்கே ஒருத்தர் பின்னாடி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருங்க முடிச்சிடுறேன். நிக்கி கல்ராணின்னு ஒரு ஹீரோயின், அவங்ககிட்ட கேட்டேன் இப்போ சமீபமாக வந்த ஹீரோஸில் யார் ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்காங்க, யார் பெஸ்ட்டாக வருவாங்கன்னா நிக்கி கல்ராணி சொல்கிறாங்க. படமே ரிலீஸ் ஆகலை, மெட்ரோவில் ஒருத்தர் ஹீரோவாக பண்ணியிருக்காரு, அவர் பெரிய ரவுண்டு வருவார் அப்படின்னு நிக்கி கல்ராணி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு நிக்கி கல்ராணியோட ஒரு க்ளோஸு, அதையும் பதிவு பண்ணணும்ல இன்னொரு பக்கம். அதனால் இன்னும் நிறைய ஹீரோயின் இருக்காங்க. ஒரே மேடையில் எல்லா ஹீரோயினுடைய இதையும் பற்றி தொடர்ந்து போதில்லை. அது உள்ளபடியே சொல்கிறேன், அந்த யங் சார்மிங் டைனமிக் ஸ்ரிஷ், இப்போ தெரியுதா, ஸ்ரிஷ் வந்துருச்சு பாருங்க இப்போ. அதான் தேங்க்யூ. அவர் சொன்னது எதையும் நம்பாதீங்க. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். மெட்ரோ, முதல்ல என்னோடய பேர் சிரீஷ். மெட்ரோ என்னோடய முதல் திரைப்படம். நிறையா பேசலான்னு வந்தேன், மறந்துடுச்சு. மெட்ரோ என்னோட முதல் திரைப்படம். இந்த படம் சொல்லப்போனால் ஒரு ஜேர்னலிஸ்ட் ரோல் கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. ஸோ இது வந்து ஒரு மெட்ரோ சிட்டியில் நடக்கக்கூடிய ஒரு க்ரைம். எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒரு ஜானர்னால் வந்து இட்ஸ் ஆக்ஷன் கம் க்ரைம் த்ரில்லர் தான். ஸோ படமே எனக்கு பிடிச்ச ஜானரில் வாய்ப்பு கொடுத்த ஆனந்த கிருஷ்ணன் சார் அவர்களுக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் ஜே.கே. சார் அண்ட் ரிலீஸ் பண்ணுற காஸ்மோ சிவா சார் அவர்களுக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அப்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. எப்படிடா பண்ண போகிறோம் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது கூட இருந்த காஸ்ட் சென் ராயன் சார், அப்பா கேரக்டர் ராஜா சார் அண்ட் அம்மா கேரக்டர் துளசி மேம் எல்லாருமே என்னை வந்து ரொம்ப ஃப்ரீயாக வீட்டு பையன் மாதிரி பார்த்ததுனால தான் உடனே எல்லாம் ஃப்ரீயாக நடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் மெட்ரோவோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லேருந்து இன்னி வரைக்கும் மீடியா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயம்னா இன்னி வரைக்கும் மெட்ரோ இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கு. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த மீடியா பீப்புள் ஓவர் ஹியர் அண்ட் ஐ தேங்க் யூ ஸோ மச். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ஜோஹன் ஃபார் கிவிங் அ பிரில்லியன்ட் பிஜிஎம் ஆல் ஓவர் த ஃபிலிம். நான் படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிஜிஎம்ஸ் கண்டிப்பாக பேசப்படும். ஸோ அண்ட் ரமேஷ் சார் எடிட்டர், ட்ரைலரே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணுறது வந்து யாராவது தான் பண்ணுவாங்க, அது இவர் ஒருத்தர். அதுதான் இந்த க்ரைம் த்ரில்லருக்கு ஒரு ஃபாஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உதய் சார் அண்ட் ஐ வாண்ட் தேங்க் பிஆர்ஓ ஜான்சன் சார் அண்ட் சாம்பசிவம் சார் ஃபார் பீயிங் ஓவியர் என் கூட இருக்கிறதுக்கு, இங்கே நான் நிற்கிறதுக்கு காரணமாக இருக்க எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, அடுத்தபடியாக அந்த மேடையில் வரப்போறவர் பற்றி சொல்லணும்னா வந்து மிக சென்சபிள், ரொம்ப ஒரு சென்சபிளான ஃபிலிம் கொடுத்த டைரக்டர் இவர், இந்த படத்தினுடைய இயக்குனர். இது வரைக்கும் ஆனால் அது உங்கள் பெர்மிஷனோட அந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். அவர் முதலே சொன்னார், அடம் படம் பேசட்டும், நம்ம ரொம்ப பேச வேணாம், ரொம்ப சிம்பிளாக மைல்டாக எடுத்துகிட்டு போங்கனார் ஒரு ஷோ பண்ணும்போது. அதுக்கு இவர் என்ன கூப்பிட்டுருக்கலாமா? இது எவ்வளோ பெரிய தவறு.
அதனாலேயே நான் பாதி சென்சார் பண்ணி பேச போய் தான் இவ்வளோ கம்மியாக பேசியிருக்கேன்னா பாருங்கள், பார்த்துக்கோங்க. இருந்தாலும் அவர் பெர்மிஷனோட ஒரு விஷயம் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு சென்சார் போர்டு ஆஃபீஸில் ஒரு படத்தை பார்த்துட்டு ஒன்றும் யூ சர்டிஃபிகேட் தரணும், யூஏ தரணும், இல்லை ஏ சர்டிஃபிகேட் தரணும், இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க, இந்த படத்தை நாங்கள் பேன் பண்ணுறோன்னு சென்சார் போர்டு ஆஃபீஸர் சொன்ன, எனக்கு விவரம் தெரிஞ்சு சொன்ன ஒரே படம் மெட்ரோ தான். ஸோ சென்சார் போர்டு பேன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஒரு சில சின்ன சின்ன சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இதுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த படத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் புரிஞ்சிருக்கும். அண்ட் இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் இப்போவும் டிரெக்டர் பேசுவார். புட் யுவர் ஹேண்ட்ஸ் டு வெல்கம் வெரி டேலண்டட், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் டு வெல்கம் மிஸ்டர் ஆனந்த கிருஷ்ணன். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நான் என்னோடய டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஜே கிருஷ்ணன் சார். ஆக்சுவலி இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோடய ப்ரொடக்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இங்கே இருக்க நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபஸ்ட் படம் ஆல் அது வந்து பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஃபியூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் தான் சில காசுலாம் எனக்கு கொடுத்து கடன் கொடுத்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண வச்சாங்க. அண்டு அது நிறையா அதில் அந்த காசு கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ யாரும் வரல. அவங்க எல்லாருக்கும் நன்றி. அவங்களுக்கு டைம் வெளியூரில் இருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது மூலிமா அவங்க நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்த ஒரு கான்ஃபிடென்ட்டுமே இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மெட்ரோ ஆரம்பத்தில் நான் சொல்கிறது வந்து ஆல்மோஸ்ட் 2014 நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆச்சு படம். ஒன் இயர் அபவுட் 1.5 years பேக். அந்த படம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் ஆனால் எதுவுமே எங்களால் ப்ரொசீட் பண்ண முடியல டியூ டு லாட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். அந்த நேரத்தில் தான் ஜேகே சாரை மீட் பண்ணி இந்த ஸ்டோரியை சொன்னேன். ப்ரொடியூசர்ஸ் இருந்தாலுமே உண்மையாக சொல்லணும்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போய் இந்த ஸ்டோரியை முன்னாடியே சொல்லும்போது எல்லாருமே ஆக்சுவலி நான் யார்கிட்டலாம் அந்த கதையை சொன்னணும் எல்லாருமே இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. பட் ஆனால் தே வாண்டட் மீ டு ஆட் ஆன் சம் திங்ஸ் இன்சைட் த ஸ்கிரிப்ட். ஸோ அதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஸோ அதனால் அதுக்கு ஜஸ்டிஸ் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தது. அந்த மாதிரி டைமில் தான் ஜேகே சாரை மீட் பண்ணேன். ஜேகே சாரை மீட் பண்ணிவிட்டு ஜேகே சார் வந்து இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சி போய் வி ஸ்டார்ட் த ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் இறங்கி போயிட்டு. ஸோ இட் வாஸ் லைக் ரொம்ப ஃபாஸ்ட்டாக முடிச்சாச்சு. படத்தை ரொம்ப ஸ்பீடாக முடிச்சுட்டு லைக் படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்ட்டு போன அக்டோபர்லேயே படத்தை முடிச்சாச்சு. மழை வந்தது. அப்புறம் மழை வந்ததுக்கப்புறம் சரி இன்கன்வீனியன்ஸ் வேண்டாம் இப்போ அப்படின்ட்டு ஒரு 2 months அப்புறம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஜனவரி ஆர் பிப்ரவரியில் பிளான் பண்ணுவோன்ட்டு சென்சார் வந்து அப்ளை பண்ணுறோம். சென்சார் அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சில பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆஃப்டர் தட் அப்படியே போயிடுச்சு ஒரு 4 மாதம். அண்ட் இப்போ இந்த படம் இஸ் ரெடி ஃபார் ரிலீஸ் அண்ட் வி ஆர் பிளானிங் நெக்ஸ்ட் வீக் 24th பிளான் பண்ணுறோம். அண்டு இந்த நேரத்தில் இவ்வளோ தூரம் என்கிட்ட என்னோடய உறுதுணையாக இருந்த என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு என்னோடய டீம், ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து ஜெயகிருஷ்ணன் சாருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் வேல்யூ அண்ட் ஸ்ட்ராங்கான ப்ரொடக்ஷன் ஐடியாஸ் இருக்கிற ஒரு பர்சன். ஈஸியாக ஐ கேன் ஹேண்டில். டேரக்டர் வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா ஒரு டேரக்டர் வந்து ப்ரொடியூசரை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும். அந்த ஹேண்டிலிங் வந்து எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த படத்தோட ப்ரொடியூசரும் சரி இப்போ கிடச்ச ப்ரொடியூசரும் சரி ஐ எம் ஸோ கிஃப்டட் ஃபார் தட். எல்ஐசியில் ஷூட்டிங் பண்ணோன்னா எல்ஐசியில் ஷூட்டிங் நடக்கும். சார்கிட்ட வந்து சார் எனக்கு இங்கே வேணும்னா இது நடக்கும். ஸோ ரொம்ப பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ரொம்ப பிளான் பண்ணி எங்களுக்கு ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ணார். அண்ட் ஸோ மச் தேங்க்யூ சார் ஜேகே சார். அண்ட் அதுக்கப்புறம் மெயினாக காஸ்மோ சிவா சார். இந்த படத்தை முடிச்சாச்சு. இந்த படத்தை முடிச்சுட்டு காஸ்மோ சிவா சார் பார்க்குறாரு. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஃபோன் நீங்கள் ஷோக்கு போக முடியல. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜேகே சார் அவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காருன்னா ரொம்ப ஹாப்பி. அண்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ கட்ஸ் வேணுன்றதை ஒரு 1 வீக்கில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா த திங் இஸ் கமர்ஷியல்ஸ் மசாலாஸ் அண்டு அதெல்லாம் தப்பு கிடையாது, அது எடுக்கலாம். பட் இந்த படத்தில் வந்து த கமர்ஷியல் வேல்யூஸ் ஆன் த டெம்ப் ஆஃப் த ஸ்கிரிப்டோட டெம்ப் எவ்வளோ நீங்கள் 2 மணி நேரம் உட்காந்து பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ முகம் சுளிக்காமல் எவ்வளோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நோக்கி போர் அடிக்காமல் ட்ராவல் பண்ண வைக்கிற அந்த இடத்துல தான் நாங்கள் கமர்ஷியலில் வச்சுருக்கோமே தவிர படத்துக்குள்ளே சீன்லேயோ இல்லை சாங்லேயோ வாட் எவர் இட் இஸ் அதெல்லாம் வைக்கல. அண்ட் அதுக்காக இந்த மாதிரி படத்தோட குவாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அண்டு இதுக்கு ஹெல்ப் பண்ணுற காஸ்மோ சிவா சார் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார். அதுக்கப்புறம் எங்கள் படத்தோட ஹீரோ சிரீஷ் தேங்க்யூ ஸோ மச். அவர் ரொம்ப நாளாக பழக்கம். அந்த நேரத்தில் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கதை பேசி ஒரு சாதாரண மீட்டிங்கில் எங்களோட ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் இன்றைக்கி அவர் நடித்து முடிச்சிட்டாரு. அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் ஹி ஹஸ் பிகம் அன் ஹீரோ. அண்ட் ரொம்ப சந்தோஷம் நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் செகண்டரி சென்ட்ராயன், தேங்க்யூ ஸோ மச் சென்ட்ராயன், மாயா, நிஷாந்த், சத்யா அண்ட்
பாபி சிம்மா சார் மெயினாக படம் பாதி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு கேரக்டருக்கு மட்டும் ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணாமலே இருந்தோம். அந்த நேரத்தில் போய் பாபி சிம்மா சார்கிட்ட கதை சொல்லி ரொம்ப பிஸியாக இருந்தார். ஸோ அந்த பிஸி ஷெடியூலில் ஒரு முக்கியமான சப்போர்ட்டிங் கேரக்டர் அண்ட் டைம் கொடுத்து பண்ணதுக்கு பாபி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய டெக்னீஷியன் டீம், மியூசிக் டைரக்டர் ஜோஹன், என்எஸ் உதயகுமார், சினிமாட்டோகிராஃபர் ரமேஷ் பாரதி, எஸ்எஸ் மூர்த்தி ஆர்ட் டைரக்டர், லிரிக்ஸ் தானாபாலா, தனிக்கோடி அண்ட் ஸ்டண்ட் மகேஷ், எல்லாருக்குமே என்னோடய தேங்க்ஸ். விஎஃப்எக்ஸ் பண்ண துரை அண்டு எங்கள் டீம், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம், அசிஸ்டன்ட் கேமராமேன் டீம்ஸ் அண்ட் A to Z எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி. அண்டு படம் அடுத்த வாரம் வருது. ஐ திங்க் இந்தமாரி படங்களை வந்து தைரியமாக எடுக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து நீங்கள் மட்டும்தான். என்னோடய போன படமும் சரி, இந்த படமும் சரி, பணத்துக்காகவோ வேறு எதுக்காகவோ நாங்கள் டார்கெட் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரியான ஒரு ஐடியாஸ்களை கை வைக்கிறதுக்கு யோசிப்போம். ஸோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் மக்கள்கிட்ட சேர்ப்பீங்கன்ற ப்ரெஸ் மேலே இருக்க ஒரே கான்ஃபிடென்ட்டில் மட்டும்தான் இந்தமாதிரி ஐடியாஸ்லாம் என்னால் கை வைக்க முடியுது. இதுதான் நான் ஃப்யூச்சர்லேயும் பண்ண போகிறேன். அண்ட் ஐ ஹோப் யூ ஆல் வில் லைக் த மூவி. பிடிச்சிருந்தா வாழ்த்துங்க, இல்லைனா தப்புகளை சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் எனிதிங் யூ கேன் ஆஸ்க் மீ. ஆக்சுவலி படத்தில் வந்து 2 ஃபைட் சீக்வன்ஸ் தான் இருக்குது. அதில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் தான் கொஞ்சம் பெருசு. அதில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துட்டு வர வயலன்ஸஸோட ஷார்ட்ஸ் அந்த விஷுவல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை விட மிஞ்சுற அளவுக்கு வயலன்ஸ் இருக்காது, நிச்சயமாக இருக்காது. அண்ட் மோர் ஓவர் இதில் இருக்க இந்த படத்தில் இருக்க வயலன்ஸ் எல்லாமே வந்து வாண்டடாலாம் வைக்கல. அங்கே வந்து தீயது அழிவதற்காக மட்டுமே வன்முறையை பயன்படுத்தியிருக்கிறேன். தீயது அழிவதற்காக மட்டுமே வன்முறையை பயன்படுத்தியிருக்கிறேன். வெறும் செயின் ஸ்நாச்சிங் மட்டும்தான் லொக்கேஷன் எடுத்திருக்கீங்களா, இல்லைன்னா அதுக்கு ரிலேட்டடாக எதனா கடைசியில் மெசேஜ் மாதிரி எதனா இருக்குமா? கண்டிப்பாக செயின் ஸ்நாச்சிங் என்பது படத்தோட கிளைமேட் தான், படத்தோட ஸ்டோரி கிடையாது. படத்தோட ஸ்டோரி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். செயின் ஸ்நாச்சிங், பிளாக் மார்க்கெட், கோல்டு அண்ட் வாட் எவர் இட் இஸ், அது எல்லாமே படத்தோட கிளைமேட். படத்தோட ஸ்டோரி உள்ள நாங்கள் அது வெளியில் ரிவீல் பண்ணாமல் கெப்ட் இட் இன்சைட். ஸ்டோரி இஸ் டிஃப்ரெண்ட். தெலுங்குல ரீமேக்னு சொல்லியிருக்கீங்க, தெலுங்குல ரீமேக்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? இல்லை இது டைரக்ட் மூவி தான். ஆமாம், இது என்னோட ஸ்டோரி தான். ரீமேக் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. ரீமேக் பண்ண போகிறாங்க. கன்னடத்தில் ரைட்ஸ் இன்றைக்கி வாங்கியிருக்காங்க. they are going to do next month. தேங்க்யூ. சென்சாருக்கு என்ன பிரச்சனை, என்னென்ன நடந்து சொல்லுங்கள். ஏப்ரல் 1 அன்றைக்கி சென்சாரில் படம் பார்த்தாங்க, சென்சார் போர்டு. எல்லோரும் விளையாட்டுக்கு ஏமாற்றுவாங்க. ஏப்ரல் 1 அன்றைக்கி அந்த சென்சார் போர்டு உண்மையாகவே ஏமாத்திடுச்சு. அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக் ஆகிடுச்சு. ஒரு 1 hour ஆஃப் மீட்டிங். அண்ட் ஏன்னா இந்த படம் வந்து கண்டிப்பாக வாங்காது, யூஏ வாங்குன்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. எவ்வளோ அட் த மோஸ்ட் மேக்ஸிமம் போனாலும் ஒரு உச்சக்கட்டத்துக்கு போனாலும் வாங்குன்ற ஒரு நம்பிக்கை ஸ்கிரிப்ட் ரைட்டராக பாயிண்ட் ஏலே இருந்தது. அதனால தான் நான் இதுக்கு ஆரம்பத்திலே தமிழில் பேர் வைக்காமல் இங்கிலீஷில் பேர் வச்சேன் மெட்ரோ, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பட் ஆனால் ரெஃப்யூஸ் ஆகுன்றது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் அது ரெஃப்யூஸ் ஆகிறதுக்கான காரணங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஒரு 1 hour மீட்டிங் போச்சு எங்களுக்கும் சென்சார் போர்டுக்கும் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம். என்ன சொல்கிறது, அழுதுட்டு தான் வெளில வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் எனக்கு சொல்லலை, ஏன் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டால் செயின் அடிக்க சொல்லித்தரீங்க. ஒரு படத்தில் ஒரு வில்லனோ இல்லை ஹீரோவோ என்ன மாதிரியான இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஒரு படத்தில் காமிச்சாலும் உங்களுக்கு தெரியாததே கிடையாது. ஸோ எந்த கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாலும் ஒரு படத்தில் அந்த கேரக்டரோட பேக்ரவுண்டை டீட்டெயிலாக சொல்லணும். சின்ஸ் த பேக்ரவுண்ட் இஸ் யூஸிங் ஃபார் த ஸ்டோரி. எனக்கு படத்தில் செயின் ஸ்நாச்சிங் வந்து ஸ்டோரி இல்லைனாலும் ஸ்டோரி ட்ராவல் பண்ணிட்டு போகிற ட்ராக்கே அதுதான். அப்போ நான் ஒரு செயின் ஸ்நாச்சிங் காட்டுறேன் அப்படின்னா அந்த செயின் ஸ்நாச்சிங் எப்படி பண்ணுவாங்க, அந்த செயின் ஸ்நாச்சிங் எதனால் பண்ணுவாங்க, அந்த செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறவங்களோட மென்டாலிட்டி என்ன, வாட் ஆர் தேர் பிளான்ஸ் டுவர்ட்ஸ் செயின் ஸ்நாச்சிங், அவங்க மாட்டாமல் இருக்கிறதுக்கு எப்படி பண்ணுவாங்க, இதெல்லாம் அவங்க யோசிக்கிறத நான் வச்சாதான் அவன் இதெல்லாம் பண்ணுறான், சேஃபாக பண்ணுறான், தைரியமாக பண்ணுறான் அப்படின்ற ஒரு ரீசன் சொல்லணும். அது காட்டாமல் சும்மா செயின் ஸ்நாச்சிங் பைக்கில் வந்தாங்க, செயின் அடிச்சாங்க, போனாங்க அப்படின்னா நீங்களே ஏற்றுக்க மாட்டீங்க. அது அப்படி அவ்வளோதான். டெய்லி யூடியூப்பில் அந்த வீடியோலாம் இருக்குது, அது நம்ம யூடியூப் பார்த்துட்டு போகலாம், படம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ படத்துக்குள்ளே தேட்டரில் வந்து உட்காரும்போது ஹவு த செயின் ஸ்நாச்சிங் இஸ் ஹேப்பனிங், ஐ வாண்ட் டு ஷோ தட். செயின் ஸ்நாச்சிங் பண்ணுறவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட ஐடியாஸ் என்ன, அவங்களோட பிளான்ஸ் என்ன, அதெல்லாம் நான் காமிச்சாதான் நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க வெளியில் போகும்போது இப்படிலாம் பண்ணுறாங்க, இந்தமாரி நம்ம போகக்கூடாது, இப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும். இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் அன் அவேர்னஸ். அதை விட்டுட்டு நான் மெசேஜாக பேசிகிட்டு இருக்க முடியாது. இட்ஸ் அ பாயிண்ட் ஆஃப் அன் அவேர்னஸ். ஐ எம் ஷோயிங் எ க்ரைம். இட்ஸ் அ க்ரைம் த்ரில்லர். க்ரைம் த்ரில்லரில் க்ரைமையும் த்ரில்லரையும் டீட்டெயிலாக காமிச்சு தான் ஆகணும், காமிக்காமல் பண்ண முடியாது. அண்டு அதனால ஒரு ரீசன் வி குடோன்ட் அக்செப்ட் இட். ஆஃப்டர் தட் இன்னொரு ரீசன் சொன்னாங்க, வயலன்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க.
படம் பார்த்தா நீங்களே ஃபீல் வைலன்ஸ் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, வைலன்ஸ் இருக்குது. பட் எதுவும் இந்த படத்தில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத வைலன்ஸ், பயங்கரமான வைலன்ஸ்லாம் இருக்குன்னா அப்படிலாம் கிடையாது. எங்களுக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ணி ஃபைட்லாம் எடுக்கிறதுக்கெலாம் காசுலாம் கிடையாது. ஸோ அதனால் வைலன்ஸ் இருக்குது. பட் ஸ்டோரிக்கு என்ன தேவையோ அதான் சொன்னேன், தீயவை அழிவதற்காக மட்டுமே வன்முறையை பயன்படுத்தியிருக்கிறோம். மற்றபடி அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. பட் 1000 தான் இருந்தாலும் சென்சார் போர்ட் இஸ் அன் விங் ஆஃப் அன் கவர்மெண்ட். ஸோ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே எனக்கு கிடையாது. ஸோ அதனால தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு வந்துட்டு வி வென்ட் ஃபார் ரிவைசிங் கமிட்டி. ரிவைசிங் கமிட்டிக்கு போயிட்டு என்ன பிரச்சனைனா, நான் இன்றைக்கி பார்க்குறேன்னா ஒரு 10 நாள் கழிச்சு ரிவைசிங் கமிட்டியில் உடனே படம் பார்த்தாங்கன்னா ப்ராப்ளம் கிடையாது. 50 நாள் வெயிட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. 50 நாள் நான் எப்படி கடந்தன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். 50 நாள் என்கிட்ட காசு கொடுத்தவங்க கேட்கல என்கிட்ட, அதுதான் பிரச்சனை. கேட்டால் பரவாயில்ல, கேட்கல. இன்னும் அது ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே ஸ்கூல் ஜேகே சார் எப்போ உள்ளே வந்தாரோ எனக்கு எல்லாமே ஒரு சப்போர்ட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடச்சிருச்சு. பட் ஆனால் இருந்தாலுமே எதுக்கு தேவையில்லாத கஷ்டமாக இருக்குது. ஒரு கஷ்டம் வந்து காரணத்தோடு இருந்தால் பரவாயில்ல, தேவையே இல்லாத ஒரு கஷ்டமாக இருக்குது. அண்டு கொஞ்சம் கன்சிடரேஷன் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாங்கள் வைலன்ஸோ இல்லை ஹெவியான ஒரு விஷயம் காசு சம்பாதிக்கிறதுக்காக வைலன்ஸு ஃபைட்டு அது எடுக்கலை. தேவை கதையில் அந்த பாயிண்ட்டுக்கு அது தேவை. அது தேவை இல்லைன்னா படம் நல்லா இருக்காது, அவ்வளோதான். ஏன்னா அதுதான், வேறு எதுவும் கிடையாது. எவ்வளோ கட்டு கொடுத்தாங்க? 2 நிமிஷம் சீன் போடுங்க. ரிவைசிங் கமிட்டி போனோம். ரிவைசிங் கமிட்டி வாஸ் பிரசிடெட் பை கங்கையம்மன் சார் பார்த்தாரு. சின்ஸ் அவர் ஆல்ரெடி சினிமாவில் ரொம்ப நாளாக இருந்ததுனால ஈ குட் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங். ஸோ ஒரு படம்னா என்ன அப்படின்றத ஈஸியாக நான் சொல்லாமலே அவருக்கு அங்கே புரிஞ்சிச்சு. பட் சின்ஸ் இட் வாஸ் ரெஃப்யூஸ்ட் பை த சென்சார் போர்டோட ரெஃப்யூஸ் ஆனதுனால நான் வந்து எனக்கு ஐ நீடட் அன் யூஏ. இந்த படம் வந்து நான் எடுத்ததே வந்து 15 வயசுலேருந்து 23-25 வயசில் இருக்க இளைஞர்களுக்கும் பேரண்ட்ஸுக்கும் தான் டார்கெட் பண்ணி எடுத்தது. ஐ வாண்டட் அன் யூஏ. பட் ஆனால் ஏ கொடுத்துட்டாரு. வித்தவுட் கட்ஸ் நான் கொடுக்குறேன், இந்த படத்தை காப்பாற்றிக்கோங்க அப்படின்னு சார் சொல்லிட்டார். இல்லை சார் யூஏ வேணும், பாதி படம் கட் ஆகிடும், நீங்கள் 1 hour தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ யாருமே அக்செப்ட் பண்ண முடியாது. நான் அடுத்து போனால் ட்ரிபியூனல் போனோம். அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் கிடையாது, அந்த ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. இதில் என்னென்னா எங்களுக்கு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு சார் வந்தாச்சு. எல்லாருமே படம் ரிலீஸ் வாஸ் லைக் எந்த படத்துக்கும் நடக்காத ஒரு கஷ்டப்படுற படத்துக்கு நடக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ப்ரொடியூசர் ஸ்ட்ராங்காக இருக்க, ரிலீஸ் பண்ணுறவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட், எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இருந்தது. பட் எல்லாத்தையும் தாண்டி சென்சார்ன்ற ஒரு விஷயம் வந்து டோட்டலாக எங்களோட சுச்சுவேஷன்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே இது பண்ணிடுச்சு. பட் சென்சார் போர்ட் வந்து அவங்களோட வேலையை பார்த்து தான் ஆகணும். என்ன ப்ராப்ளம்னா, அந்த வேலையை வந்து நம்ம எந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். ஆமாம், நேற்று சொல்லியிருக்காங்க. யா ஆக்சுவலி பாம்பே சென்சார் போர்டு இஸ் ஓகேன்னு நினைக்கிறேன், இங்கே இருக்கிறத கம்பேர் பண்ணோம். அப்படி தான் தோணுது. சார், படைப்பாளியாக உங்களோட விஷயத்த சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஒரு நாளைக்கு எவ்வளோ செயின் இருப்பு நடக்கு என்னென்னு பேப்பரில் பார்க்குறீங்க. இந்த படத்தை பார்த்து ஏதோ ஸ்கூலில் படித்த மாதிரி நிறைய பேர் நிறைய அப்படியே பண்ணிட்டாங்கன்னா அதே மாதிரி ஒரு படம் எடுக்கீங்க. படத்தில் அதை பாசிட்டிவாக சொல்கிறேன்னா நெகட்டிவாக சொல்கிறேன்னா சொல்லிக் கொடுக்குறது ஈஸியாக நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் ஒரு 500 தமிழ் சினிமா பார்த்துருப்பீங்க ஃபார் எக்ஸாம்பிள். அதில் வர எல்லா வில்லனுங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ப்ரொஃபஷனை காட்டுவாங்க படத்தில். ஸ்மக்லிங் பண்ணுறான்னா அவன் எப்படிலாம் ஸ்மக்லிங் பண்ணுறான், கிட்னாப் பண்ணுறான்னா ஹீரோ வில்லன் எப்படிலாம் கிட்னாப் பண்ணுறாங்க, இது பண்ணுறான்னா வாட் எவர் AXYZ சம்திங் எல்ஸ் என்ன பண்ணாலுமே அந்த ப்ரொஃபைலை கொடுக்கணும் க்ளீன். அப்போ தான் நீங்கள் ஸ்டோரியோட ஐ திங்க் என்னோட சிற்றறிவுக்கு தோன்றது சொல்கிறேன். அப்போ தான் ஆடியன்ஸ் வந்து ஸ்டோரியோட ட்ராவல் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஒரு கேரக்டரோட பின்பக்கம் தெரிஞ்சால் தான் அவங்க கூட ட்ராவலே பண்ண முடியும். அப்போ சைன்ஸ் ஸ்நாச்சிங் பின்புலம் மட்டும் கிடையாது, ஸ்டோரியில் இருக்க ஒரு ட்ராக், அது ஸ்டோரி ட்ராவல் ஆகிட்டு போகிற ஒரு ட்ராக், படத்தோட முக்கியமான ஒரு கேரக்டர் ஹேண்டில் பண்ணுற ஒரு க்ரைம். அதனால் அந்த சைன்ஸ் ஸ்நாச்சிங் படத்தில் இருக்கிறதுனால தான் படம் வந்து க்ரைம் த்ரில்லர், இல்லைனா த்ரில்லர் தான், வெறும் த்ரில்லர் தான். ஸோ அப்போ செயின் ஸ்நாச்சிங் நான் வைக்கணும்னா எப்படி செயின் ஸ்நாச்சிங் காட்டுறது? எப்படி காட்டலாம்? பைக்கில் 2 பேர் வராங்க, செயின் எடுத்தாங்க போனாங்க, அவ்வளோதான் காட்டணுமா? இல்லை வேறு எதுவுமே காட்டக்கூடாதா? அதுதான் காட்டினா அதனால் இம்பேக்ட் கிடையாது. இம்பேக்ட் என்பது எப்படி எடுத்துக்கிறோன்றது தான். என் பையன் அதை பார்த்துட்டா கற்றுப்பான் அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஜேகே சார் படம் பார்த்துட்டு அவரோட பையன் வந்து நெக்ஸ்ட் டே வந்து அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார், என் வீட்டில் வந்து என்னோடய பையன் ஐஃபோன் கேட்டுட்டு இருந்தான், படம் பார்த்ததுக்கப்புறம் அதை கேட்கறத ஸ்டாப் பண்ணிட்டான், அவனே வந்து வானான்னு சொல்லிட்டான். இதுதான் இம்பேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அதை நம்ம எப்படி நெகட்டிவாக கன்சீவ் பண்ணிக்கிறோமா பாசிட்டிவாக கன்சீவ் பண்ணிக்கிறோமான்றது பார்க்குறவங்களோட மனநிலையில் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் ஒரு ஃபிலிம் மேக்கராக நெகட்டிவ் தாட்ஸ் கொடுக்கக்கூடாது என்பது ரொம்ப கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணணும்.
இந்த படம் முடியும் போது டோட்டலாக செயின் ஸ்நாச்சிங்லாம் கரெக்டு, இவன் பண்ணதெல்லாம் கரெக்டு, இப்படி பண்ணால் தான் வாழ முடியும், இது இந்த மாதிரி நெகட்டிவ் இதெல்லாம் பண்ணால் தான் பண்ண முடியும் அப்படின்னு நான் முடிச்சிருந்தேன்னா மேபி அது தப்பான முடிவாக தான் இருந்திருக்கும். கெட்டதும் சொல்லலாம், நல்லதும் சொல்லலாம். முடிவு என்னவாக இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியம். ஒரு படத்தோட கண்டென்ட் 2 மணி நேரத்தில் எங்கே வேணாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போகலாம். முடியும் போது என்ன கன்க்ளூஷன் அப்படின்றது எல்லாருமே ரொம்ப முக்கியமாக பார்ப்பாங்க. சென்சிட்டிவான ஸ்கிரிப்ட்ஸில் கன்க்ளூஷன் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அதை மீறி யாரையும் பாதிக்காது என்பது என்னோட கருத்து. படத்தில் அப்படி தான் பண்ணியிருக்கோம். யா ஏன்னா இந்த அதான் சொல்கிறேன், இந்த படத்தில் இருக்க அந்த வயலன்ஸ், இந்த படத்தில் கெட்டவங்க இத்தனை பேர் இருக்காங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கேரக்டர்ஸ் மெயினாக இருக்குன்னா, அந்த 10 கேரக்டர்ஸில் 5 பேர் நல்லவங்க, 5 பேர் கெட்டவங்கன்னா 5 பேர் சாவறதுக்கான சீன்ஸ் இருக்குது. 5 பேர் சாவறதுக்கான சீன்ஸ் வந்தால் கண்டிப்பாக யூ கிடைக்காது. இது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால தான் நான் ஆரம்பத்தில் இந்த மெட்ரோன்னு பேர் வச்சேன். இல்லை, அது த திங் இஸ், மெட்ரோ என்பது மெட்ரோ சிட்டிஸில் நடக்கிற க்ரைம்ஸ். மெட்ரோ இந்த மாரி க்ரைம்ஸ் வந்து மேக்ஸிமம் மெட்ரோ சிட்டிஸில் நிறைய நடக்கும். இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்க க்ரைம்ஸ்லாம் இந்த வில்லேஜஸ் சைட்லேயோ இல்லை அவுட்டர்லேயோ அதோட எண்ணிக்கை கம்மி தான். பட் இந்த மெட்ரோ சைடில் தான் ரொம்ப டார்கெட் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி சென்னை, பாம்பே, பெங்களூர், கல்கட்டா, மதுரை, வாட் எவர் இட் இஸ். ஸோ அதனால தான் அதுக்கு மெட்ரோ. அந்த டைட்டில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஆனால் நான் ஏன் இம்ப்ரெசிவான டைட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா காரணம் அது, அவ்வளோதான். பட் இதனால தான் அப்படி வச்சேன்லாம் கிடையாது. எனக்கு அது என்னோட ஸ்கிரிப்ட்ஸில் நான் ஏதாவது ஒரு படத்துக்கு மெட்ரோன்னு ஒரு டைட்டில் வைக்கணும், ஒரு மெட்ரோவில் நடக்கிற க்ரைம்ஸ் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் இருக்குது, இன்னும் மெட்ரோவில் நடக்கிற க்ரைம்ஸ் இருக்குது, அது கூட வச்சிருக்கலாம். அதுக்கு யூ சர்டிஃபிகேட் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டாக இருந்ததுன்னா எதுக்கு மெட்ரோ வைக்கணும், நம்மளுக்கு பிடிச்ச தமிழ்லேயே வச்சுட்டு போகலாமே. இந்த டைட்டில் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது, சரி இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன். மற்றபடி தமிழில் தான் வைக்கணுன்றது என்னோட தாட். போன படத்தில் நான் தமிழ் தான் வச்சேன். இதுக்கு அந்த டைட்டிலோட மேட்ச்னஸ்க்காக தான், வேறு எந்த ரீசனும் கிடையாது. ஆமாம், சிரீஷ் தான் ஸ்டார்டிங்கில் ஒரு லைலா காலேஜில் படிக்கும்போதே மீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் பழகணும். ஆஃப்டர் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது அவர் நடிக்க தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காருன்னு எனக்கு தெரியும். கலைராணி மேடம் கிட்ட ஆக்டிங் கிளாஸ் போயிருந்தார். அதனால் சின்ஸ் ஆல்ரெடி பழக்கமும் இருந்ததுனால அவர் நான் புல்லன் பண்ணேன். இல்லை, நான் யாரையுமே கான்டாக்ட் பண்ணல. அங்கே ஒரு ரெமடி என்னவாக இருக்கும், படத்தை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. கான்டாக்ட்லாம் பண்ணுறதுலாம் ஒன்றும் ஆகாது. அடுத்து அது நம்ம போய் ரிவைசிங் கமிட்டி தான் போகணும். கான்டாக்ட் பண்ணாலும் ரிவைசிங் கமிட்டி தான். அது வந்து நம்ம கவர்மெண்ட்டோட ப்ராசஸ், அதை நம்ம வந்து மறுக்கவே முடியாது. இதுக்காக நான் போய் சென்சார் போர்டில் வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கெலாம் ரெடியாக இல்லை. ஜஸ்ட் வி வாண்ட் டு ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் சென்சார் போர்ட். ஸோ வி வெயிட்டட். இன்னொரு 40 நாள், 10 நாள்னாங்க, 20 நாள்னாங்க, 40 நாள்னாங்க, அது 45 நாள் ஆச்சு. அப்புறம் தான் வந்து படம் பார்த்தாங்க. இதுக்கப்புறமும் வெயிட் பண்ண முடியாதுன்றதுனால, அண்ட் இது உண்மையாகவே கொஞ்சம் கன்சிடரேஷனில் இருந்த சினிமாவோட ஆக்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கிட்டு கங்கை அமரன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் மாரி ஆளுங்க நிறைய பேர் இருந்தாங்கன்னா கொஞ்சம் பிழைக்கலாம். கேப்பபிலிட்டிலாம் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, ஐடியாலஜி தான். இப்போ ஒன்றும் இல்லை, படம் ஏ சர்டிஃபிகேட் வாங்கிடுச்சு. நான் ஒரு 4 நாள் முன்னாடி வெளியூர் போயிருந்தேன். அங்கே போகிறப்போ ஒருத்தர் என்னை பார்த்து கேட்குறாரு, ஏ சர்டிஃபிகேட்டுன்னு சொல்கிறாங்களே, நான் நிறைய பிட் இருக்கா படத்தில் அப்படின்னு கேட்குறாரு. இந்த ஐடியாலஜி தான் பிரச்சனை. பப்ளிக் ஏ சர்டிஃபிகேட்னா பிட் இருக்க படம் தான். கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது, வைலன்ஸ் இருக்குது, அதெல்லாம் செகண்டரி தான், யாருக்கும் அது தெரியல. ஸோ அப்போ அதை ப்ரொமோட் பண்ண வேண்டிய வேலை வந்து என்னோட வேலையோ உங்களோட வேலையோ கிடையாது. அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியது சென்சார் போர்டோட வேலை. சென்சார் போர்டு எப்படி ஏ கொடுத்துட்டு வெளில அனுப்பிச்சிடுறாங்க. போஸ்டரில் ஏ போடாமல் இருக்க முடியாது, எல்லாத்துலேயும் அதுலேயும் ஏ தான் போட்டிருக்கோம். ஏ போட்டால் ஆட்டோமேட்டிக்காக வாட் தே ஆர் திங்கிங் இஸ் இது வந்து பிட் இருக்குது படத்தில் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அதுதான் ரொம்ப இன்னும் ஹர்ட்டிங்காக இருக்குது. இல்லை, நாங்கள் அதுக்கு 4 பிட்டு வச்சுருக்கலாம், அப்படி தான் தோணுது. சீரியஸ்லி ரொம்ப டயர்டாயிடுச்சு. அந்த அவேர்னஸ் வந்து சென்சார் போர்டு தான் க்ரியேட் பண்ணணும். நான் போய் எல்லாருக்கிட்டையும் பப்ளிக்கிட்ட என் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கே எனக்கு முடியல, அதை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது? ஸோ ஏன்னா பிட்டு படம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கணும். ஏன்னா இதுக்கும் தருவாங்க, கண்டென்ட் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் தருவாங்க, இந்த மாதிரியான விஷயத்துக்கும் தருவாங்க அப்படின்ட்டு ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணால் இட் வுட் பி வெரி சேஃப் ஃபார் அஸ். ஏன்னா நீங்கள் வந்து நான் அடுத்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கும் போதே நான் வந்து ஏவா யூஏவான்னு யோசிச்சுட்டே இருந்தேன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஸ்லீக்கி அண்ட் பிரச்சனையே இல்லாமல் எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்குது, சேஃபர் ஜானர்ஸ்னு ஒன்று இருக்குது. சேஃபர் ஜானர்
இந்த படம் என்ன பண்ணாலும் போட்ட காசு வந்துடும், இந்த படம் என்ன பண்ணாலும் நல்லது நடந்துடும் அப்படின்னு. அதுமாரியே எல்லாருமே அப்புறம் படம் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது கொஞ்சம் இதோட அவேர்னஸ் கொஞ்சம் வேணும். ஏ சர்டிஃபிகேட்னா இதனால தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அது பீப்புளுக்கு போகணும். அது போச்சுன்னா மேபி ஃப்யூச்சரில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் வரலாம். ஏன்னா எங்கள் வீட்டிலே அப்படி தான் நினைக்கிறாங்க, இதுதான் பிரச்சனை. இட்ஸ் அ காமன் திங், அது நம்ம பப்ளிக்கை தப்பு சொல்ல முடியாது. இட்ஸ் ப்ராப்ளம் ஃப்ரம் தேர். அதனால தான் ஒரு இஷ்யூ இருக்குது. அண்டு பை த வே எல்லாமே கரெக்டாக இப்போ கொஞ்சம் கூலாக இருக்குது. ஸோ பார்ப்போம், லெட்ஸ் சி. கட்டு இல்லாமல் வந்துருக்கு, கட்டு இல்லாமல் கொடுத்துருக்கேன். இப்போ அதுதான் என்னென்னா, ரிவைசிங் கமிட்டிக்கு போன படம் கட்டு இல்லாமல் வருது ஏ சர்டிஃபிகேட். ஒரு கட்டு கூட கிடையாது படத்தில். அதே படத்தை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க, ரிலீஸே ஆகக்கூடாதுன்னு. அண்ட் ரெஃப்யூசிங் கமிட்டியில் வந்து சென்சார் போர்டு ஆர்ஓ உட்காந்துட்ருக்காரு. அவர் எப்படி வந்து உட்காரலாம்? நான் எவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, நான் டிவி சென்சாருக்கே அப்ளை பண்ணல. இதுக்கப்புறமும் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி ஆப்ஷன்ஸ். ரொம்ப டயர்டாகிடுச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களை நம்பி தான் எடுத்திருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் த மூவி. தேங்க்யூ ஸோ மச். என் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அதுக்கான சாட்சியே இருக்குது, ப்ரூஃப் இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா நான் சொல்லி ஒரு 6 months ஆகுது. ஏதோ கான்ட்ரவர்சியான எதுவும் கேட்காதீங்க. எனக்கு இந்த அம்மா கணக்கு மட்டும்தான் தெரியும். என்ன தேவையில்லாம் இதில் கோத்து விடாதீங்க.